நாம் கமலவதியையும் காரைக்கால் அம்மையாரையும் பூசலாரையும் கண்ணப்பரையும் சிறுத்தொண்டரையும் இளையான்குடி மாரநாயனாரையும் சிந்திக்கக்கூடிய நாம் புகழ்துறையார் போன்றவர்களுடைய பக்கங்களையெல்லாம் நாம் புரட்டி பார்க்கின்றோமா என்கின்றால் ஒரு ஆச்சரிய குறி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய இதயத்தை குளிர்விக்கக்கூடிய இறைப்பணியை, எப்படி எம்பெருமானுடைய திருமேனியை குளிர்விக்கக்கூடிய இறைப்பணியை புகழ்துணையார் செய்து வந்தார். 12ஆம் திருமுறை தெய்வ சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்து அடியார் பெருமக்களுடைய சிறப்பை, சைவத்தினுடைய மேன்மையை ஒரு மிகப்பெரிய அமுது சுரபி போல, அட்சய பாத்திரம் போல எடுக்க எடுக்க வரக்கூடிய வாழ்வியல் நெறி குறித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சமயம் குறித்தும் சமுதாயம் குறித்தும் நம்முடைய சான்றோர்களுடைய நெறி குறித்தும் வகுத்து தொகுத்து நமக்கு சொல்லக்கூடிய பெரிய புராணத்திலிருந்து பல்வேறு அடியார் பெருமக்களை சிந்திக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த மண்ணில் இதுவரை தெரியாத, புரியாத, பேசப்படாத பொருட்களை நாம் எடுத்து பேசுகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நாயன்மார் புகழ்துணையார். நாம் கமலவதியையும் காரைக்கால் அம்மையாரையும் பூசலாரையும் கண்ணப்பரையும் சிறுத்தொண்டரையும் இளையான்குடி மாரநாயனாரையும் சிந்திக்கக்கூடிய நாம் புகழ்துறையார் போன்றவர்களுடைய பக்கங்களையெல்லாம் நாம் புரட்டி பார்க்கின்றோமா என்கின்றால் ஒரு ஆச்சரிய குறி. இது அடுத்த தலைமுறைக்காக வகுத்து தொகுத்து சொல்கின்றோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு சிவவேதிகர் குடும்பத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தோன்றிய ஒரு நல்ல மனிதர் புகழ்துணையார். இறைவனுடைய திருமேனியை தொட்டு அபிஷேக ஆராதனை செய்யக்கூடிய பாங்கை இறையருளால் அவர் பெற்றவர். இறைப்பணியே வாழ்வின் நெறிப்பணி என்று தொய்வில்லாமல் செய்து கொண்டு வருகின்றவர். ஆனால் பசியும் பட்டினியும் பஞ்சமும் அவரை வாட்டினாலும் கூட தொய்வின்றி தங்கு தடையின்றி இறைப்பணி ஆற்றியதில் புகழ்துணையாருக்கு நிகர் புகழ்துணையார் தான். அவருடைய நித்திய பழக்கம் என்ன என்றால், ஒரு பெரிய குடத்தில், நீர்க்குடத்தில் அபிஷேக நீரை கொண்டு வந்து இறைவனுக்கு திருமேனியிலே அபிஷேகம் செய்து ஆரத்தழுவி இறைவன் திருமேனியை தொட்டு எல்லா அலங்காரங்களையும் செய்து பூஜை செய்து நெய்வேத்தியம் செய்து இறைவனுடைய எம்பெருமான் நம்முடைய நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய இதயத்தை குளிர்விக்கக்கூடிய இறைப்பணியை, எப்படி எம்பெருமானுடைய திருமேனியை குளிர்விக்கக்கூடிய இறைப்பணியை புகழ்துணையார் செய்து வந்தார். ஒரு நாள் வறுமை என்றால் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை. உணவுக்கு வழி இல்லை என்றால் விவசாய பஞ்சம் அல்ல, இந்த விளைபொருளை வாங்குவதற்கான ஊதியம் இல்லாத வறுமை. நீர்க்குடத்தை கொண்டு வருகின்றார். மயங்கி இறைவனுடைய திருமேனி மீது குடம் தவறி விழுகின்றது. மயக்கமுற்று கீழே படுக்கின்றார். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இறைவனுடைய திருமேனியை தொட்டு அபிஷேகம் பண்ணுவது என்ன பெரிய செயலா என்று கேட்டால், அபிஷேகத்திற்கென்று சில மரபு ஆகம விதி உண்டு. பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து பிறகு சிறிய பாத்திரத்தில் எடுத்து இறைவன் திருமேனியை ஒரு குழந்தையை போல பாவித்து பாலபிஷேகம், பன்னீர், பஞ்சாமிர்தம், இளநீர் என்று செய்வார்கள். கண்ணில் நீர் வரும், கண்ணில் அப்படியே நீர் வரும். அப்படி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஆற்றல் இந்த திருமேனி அலங்கார அபிஷேகத்திற்கு உண்டு. ஆனால் வறுமையின் காரணமாக துவண்டு இறைப்பணியே உயர்ந்த பணி என்று செய்தவருடைய திருக்குடம் கையிலிருந்து தவறி இறைவன் திருமேனியில் பட்டு மயக்கமுற்று விடுகின்றார். இறைவன் கனவிலே தோன்றுகின்றார். இந்த பஞ்சத்தை போக்க, உன்னுடைய வறுமையை போக்க ஆகம முறைப்படி பூஜை செய்கின்ற உனக்காக இறைவனுடைய திருக்கோயிலினுடைய பலிபீடத்திற்கு அருகிலே உள்ள இடத்தில் நாள்தோறும் ஒரு தங்கக்காசை, பொற்காசை வைக்கின்றேன், எடுத்துக்கொள். நடந்ததா என்றால் நடந்தது. காரணம் எதற்கு? பொற்காசை விற்று பொருள் வாங்கலாம், வசதி வரும், வாய்ப்பு வரும், அவர் மனம் குளிர. என்னதனால்? வெறும் நீரால் அபிஷேகம் செய்தவருக்கு நாள்தோறும் ஒரு பொற்காசு என்றால் அவருடைய தூய அன்பு. நீங்கள் பெரிய புராணத்தை புரட்டி படிப்புகிறவர்களுக்கு தெரியும், திருவேழிமலையில் வறுமை உங்களுக்கு தெரியும். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி பாடி பாடி நெல்லை மலையாக பெற்று வறுமையை போக்கினார். அப்பர் சுவாமிகள் இறைவனை இறைஞ்சி பெற்று படிக்காசு பெற்று வறுமையை போக்கினார்.
அதுபோல திருவேலிமலையில் நாவுக்கரச பெருமானுக்கு பொற்காசு கொடுத்த வரலாறை நாம் பார்த்திருக்கின்றோம். அதற்கு இணையானது தான் இந்த புகழ் துணையாருக்கு இறைவனுடைய பஞ்சம் தீர்ப்பதற்கு கோவிலினுடைய பலிபீடம் அருகில் நாள்தோறும் பொற்காசை தருவேன் என்று தந்து அவரை உய்வித்தார் என்றால், இதையெல்லாம் நாம் உற்று நோக்குகின்ற போது என்ன தெரிகிறது என்றால், அன்றைக்கு விளைச்சலுக்கோ மழைக்கோ பஞ்சமில்லை. ஆனால் வாங்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. சிவபெருமானே உண்மை என்று கதியாக நினைத்து நாள்தோறும் சிவகோசரியார் போல ஆகம முறைப்படி ஆற்றொழுக்காக தண்ணீரால் அபிஷேகம் செய்தவருக்கு பொற்காசு என்றால், நாம் கண்ணீரால் இறைவனை அபிஷேகம் செய்தால் ஆனந்தமாக இறங்கி வருவான். நாளெல்லாம் ஆனந்தம் ஆரம்பம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். நெஞ்சம் நிறைந்த வணக்கம். சிவாய நம.